ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்படி நாட்டுக்கோழி வறுவலை வந்து எப்படி சுவையாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் ஒரு டேஸ்ட்டே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நான் நாட்டுக்கோழியை வந்துட்டு 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி நீட்டாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன். தென் ஒரு 7-8 வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஜென்ரலாக வந்துட்டு நாட்டுக்கோழியை வந்து மண் சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக மண் சட்டியில் செஞ்சுட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த டேஸ்ட் அந்த சட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம குக் பண்ணாமல் மண் சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதில் அப்படியே வேங்க அடுப்பலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து எடுத்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். நான் கீழே ஊற்றிட்டேங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மண் சட்டியை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க. அந்த சட்டியோட சூட்லேயே வந்து நம்மளோட போட்டிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகி வரும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 2 உப்பு ஆட் பண்ணியிருக்குங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கூடவே கொஞ்சம் வரமிளகாய், நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயை போட்டு கிளறி விடுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுடைய வறுவல் வந்து டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் உள்ளே போகும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா நம்ம போட்டிருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா குக் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுடைய வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அதை யாரும் பொறுக்கி வைக்க மாட்டாங்க. நல்லா எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த நாட்டுக்கோழி வறுவலை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கறியில் வந்து அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. அந்த கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃபைனாக ஒரு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வேணுங்கிற மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லி பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பொடி இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நல்லா எல்லாம் ஒன்று சேர கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே வந்துட்டு அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும். இந்தளவுக்கு நான் கிளறி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கோழி வேகிறது அளவுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனே வந்து தண்ணி இவ்வளோ விட்டுருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து இப்படி கிண்டி விடணும். இல்லாட்டி சிக்கன் வந்து அடி பிடிச்சிரும். இடையில 2 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து இந்த மாதிரி தண்ணி விடும். இப்போ வந்துட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கணும். அப்போ வந்துட்டு கோழியை வந்து 2 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். என்னோடய சிக்கன் வந்து நான் வேகாதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ அது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் கோழி வெந்திருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையில எடுத்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ ஃபைனலாக நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆயிலெல்லாம் வெளியே விட்டு வரும். ஃபைனலாக நான் மல்லித்தழை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் இறக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க, சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு.